Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல் வித் வர்ஷு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வாழைக்காய் சாப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ 2 வாழைக்காய் வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, மிளகாய் தூள், பெப்பர், கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஆயில். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஆஃப் குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மீதி ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாழைக்காயில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாமல் மீடியம் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மீன்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் அந்த மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாகவே நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நான் போட்டுட்டேன். ஸோ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வாழைக்காய் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகிடுச்சு, வாழைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த டர்மரிக் போட்ட உடனே நல்லாவே வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ டர்மரிக் ரோஸ்ட் மாதிரி இருக்குது இப்போ பார்க்க. ஸோ இதை நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் அகெயின் நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க போகிறோம். பிகாஸ் நம்ம ராவாக தான் அரைச்சோம் இல்லையா. ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஆயிலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட்டு நார்மல் அந்த தூள் உப்பு யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் வர்ஷினி. ஸோ மறக்காமல் கலர்ஃபுல் சமையல் வித் வர்ஷுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இந்த சேனலில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு வாழைக்காவை போட்டுக்கலாம். ஸோ வாழைக்காவை போட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக வேணாலும் நீங்கள் ட்ரையாக வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாழைக்காயில் அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ நிறைய வேலை இல்லை, ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுற அளவுக்கு நிறைய வேலை கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ரொம்ப ஈஸியான வாழைக்காய் சாப்ஸ். ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு